ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 பிப்ரவரி 2026. பாபா புரிய வைக்கிறாரு. आप में जो भी विशेषताएं हैं उनको सामने रखो, कमजोरियों को नहीं, तो अपने आप में फेथ रहेगा. உங்களுக்குள் என்ன விசேஷத்தன்மைகள் இருக்கின்றனவோ அதை முன்னால் வையுங்கள், பலகீனங்களை அல்ல. நம்மக்கிட்ட கூட நம்முடைய ஸ்பெஷாலிட்டியை நம்ம நினச்சி பார்க்கணுமா? நான் இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கேன், அதை நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம். அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு, அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் நீங்கள் போக வேண்டாம். அப்போ உங்களோட விசேஷத்தன்மைகளை பார்த்தால் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். कमजोरी की बात को ज़्यादा नहीं सोचना तो सदा खुशी में आगे बढ़ते जाएंगे. ஆக அந்த பலகீனத்தை அதிகமாக யோசிக்காதீங்க. ஏன் இப்படி ஆகிப்போச்சு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இதை பற்றி அதிகம் யோசிக்காதீங்க. அப்போ உங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு குஷியில் நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். प्रैक्टिकल में अनेक देश, अनेक भाषाएं, अनेक रूप रंग, लेकिन अनेकता में भी सबके दिल में एकता है ना. அப்போ பாபா குழந்தைங்க இப்போ எவ்வளோ தேசங்கள்ல இருக்கிறாங்க. நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம்ல, 147 நாடுகள். 147 எண்ணிட்டே போகலாம். இத்தனை நாடுகளில் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. அப்போ ஊர் வேற, நிறம் வேற, கல்ச்சர் வேற, பழக்க வழக்கங்கள் வேற, விருப்பு வெறுப்புகள் வேற. இது எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒரு மதுபனில் எல்லாரும் பார்க்கும்பொழுது ஒரு பாபாவை பற்றி தான் பேசுகிறோம். பாபா சொல்லார் இல்லையா, டபுள் ஃபாரினர்ஸ் இங்கே வந்தாலும் இந்த கல்ச்சருக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய கல்ச்சர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் பாபான்னு பொழுது இதுக்கு பழகிக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கீங்க. கியூக்கி தில்மே ஏக் பாப் ஹே. ஸோ இது பாபாவுடைய வீடு, பாபா வரக்கூடிய தேசம். இங்கே இதுதான் கல்ச்சர்னும் போது அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம எல்லாருமே அப்படிதாங்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒரு பாபா மனசில் வச்சுக்கிறதுனால, ஒரு பாபா முன்னாடி வைக்கிறதுனால உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிறீங்க. ஏக் ஸ்ரீமத் பர் சல்னே வாலே ஹோ. ஆக ஒருவரின் வழிப்படி, ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அநேக் பாஷாவோ மே ஹோத்தே ஹுயே भी मन का गीत मन की भाषा एक है. ஸோ பல பாஷைகள், ஏன் பாரத தேசத்திலே இந்த ஸ்டேட்டில் ஒரு பாஷை, அந்த ஸ்டேட்டில் ஒரு பாஷை, இந்த ஸ்டேட்டில் ஒரு மொழி. இப்படி இருந்தாலும், இவ்வளவு வித்தியாசங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் வெளிப்புறத்தில் மனதின் பாஷை ஒன்று தான். என்னவா? பாபா. மனதில் இதையெல்லாம் தாண்டி, இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு உட்பட்டது இல்லையா. சரீரத்துக்கு அப்பாற்பட்ட நான் ஆத்மா மனசில் என்ன வச்சுக்கிறேன்? பாபா, பாபாவினுடைய காரியம். ஒரு பாபாவுக்காக தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அந்த ஒரு பாபான்ற ஒரு நடுவில் வர்றதுனால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, அந்த ஒற்றுமை எனக்கூடிய நூலில் கட்டப்பட்டு அழகான ஒரு மணியாக கோர்க்கப்படுகிறோம். ஸோ அந்த பாபாங்கிற அந்த சார், அந்த எசன்ஸை மிஸ் பண்ணினா பின்ன அங்கே பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ விஷயங்கள் வரும். ஆனால் ஒரு பாபான்ற அந்த சார் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம மறந்து கடந்து ஒற்றுமையாக இருக்கிறோம். அதனால் அந்த சாரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது இன்றைக்கி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.